இன்னைக்கு நம்ம பேட்மேன் சூப்பர்மேன் வேர்ல்டு ஃபினிஷ்ட் அந்த காமிக்கோட இஷ்யூ 6 தான் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் இஷ்யூ பார்க்காம இந்த வீடியோ கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க, வீடியோ கிக் ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட் இஷ்யூல சூப்பர்மேன் செத்து பொழைச்சு பல போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு வழியா டெவில்னஸாவை கல்லறைகள் அடைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பேட்மேன் டைம் டிராவல் பண்ணும்போது தொலைஞ்சு போன ராபினை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. அதோட இஷ்யூவை முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ராபினை தான் காட்டுறாங்க. ராபின் தனியா ஒரு காட்டுக்குள்ள உட்காந்துட்டு கையில ஒரு கத்தி வச்சுட்டு ஒரு பாறையில என்னமோ எழுதிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் ராபின் அந்த கத்தியால எழுதின பாறையை இங்க இருந்து ஒரு பெரிய பாறைக்கு அடியில அதை மறைச்சு வச்சுட்டு கீழே கிடந்த பழங்கள்லாம் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. ராபின் டைம் டிராவல் பண்ணும்போது தவறி விழுந்து இப்ப எந்த காலகட்டத்தில் இருக்காருன்னா 19th சென்ச்சுரியில 1892 அந்த காலகட்டத்தில் தான் இருக்காரு. 1892ல அமெரிக்கால கோர்டோ மால்டிஸ் அப்படின்ற இடத்துல இருந்து வேர்ல்டு ஃபேமஸா இருக்கிற அமெரிக்கன் சர்க்கஸ் அமெரிக்கா மட்டும் இல்லாம மற்ற உலக நாடுகளுக்கும் இந்த சர்க்கஸை கொண்டு போய் காட்டினாங்க. நார்த் அமெரிக்கா, ஜப்பான், இந்தியா இது மாதிரி ஏகப்பட்ட நாடுகளுக்கு இந்த சர்க்கஸை கொண்டு போனாங்க. இப்ப இந்த சர்க்கஸை சவுத் அமெரிக்காவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அப்போ ஒருத்தர் 1892ல அனிமல்ஸ் வச்சு சர்க்கஸ் நடத்துறது சவுத் அமெரிக்கால இதுதான் முதல் தடவை. இங்க இருக்க மக்கள் ஒட்டகச்சிவிங்கி இது மாதிரி எதையும் பார்த்திருக்க மாட்டாங்க. இது முதல் தடவை பார்த்ததுமே அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிடுச்சு. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னா, நான் சர்க்கஸ்ல பிறந்து வளர்ந்துருக்கேன், அதனால எனக்கு சர்க்கஸை பத்தி எல்லாமே தெரியும் அப்படின்னு அந்த சர்க்கஸை சேர்ந்த ஒருத்தர் கையில ஒரு கண்ணு வச்சுட்டு சொல்லிட்டு இருக்காரு. அவர் கையில கண்ணு வச்சுட்டு எதையும் ஷூட் பண்றதுக்காக எய்ம் பண்ற மாதிரி தெரியுது. அவர் அந்த சர்க்கஸ்ல உள்ள ஒரு சிங்கத்தை ஷூட் பண்றதுக்காக எய்ம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ராபின் அங்க வந்து சீசர் வேண்டான்னு சொல்லிட்டு அவர் கையில இந்த கண்ணை உதஞ்சி கீழே தள்ளி விட்டுறாரு. அதுக்கப்புறம் ராபின் அங்க இருக்கவங்க கிட்ட எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க, ஜிம்மி பேக்க ஷிம்பா கொலை பண்ணலன்னு சொல்றாரு. ஜிம்மி பெக்குன்றது அந்த சர்க்கஸ்ல வேலை செய்யற ஒருத்தர். ஷிம்பான்றது ஷூட் பண்ண எய்ம் பண்ணாங்களா அந்த சிங்கத்தோட பேரு. அந்த சர்க்கஸ்ல வேலை பார்க்குற ஒரு சில பேரை காட்டு விலங்குகளை அடிச்சு கொண்டுடுது. அதுல இறந்ததுல ஜிம்மி பேக்கும் ஒருத்தர். சர்க்கஸ்ல வேலை பார்க்குற மத்தவங்கன்னா ஷிம்பான்ற அந்த சிங்கம் தான் அவரை கொலை பண்ணுச்சுன்னு சொல்லி அந்த சிங்கத்தை வளர்த்த சீசர்ன்றவர்கிட்டயே அந்த சிங்கம் தான் அவரை கொலை பண்ணுச்சு, அந்த சிங்கத்தை ஷூட் பண்ணி கொள்ளுங்கன்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு கண் எடுத்து அந்த சிங்கத்தை ஷூட் பண்ணும்போது தான் ராபின் வந்து அவரை தடுத்து அங்க இருக்கவங்க கிட்ட இந்த சிங்கம் அவரை கொலை பண்ணலன்னு சொல்றாரு. அப்ப அந்த சர்க்கஸை சேர்ந்த ஒருத்தர் ராபின் கிட்ட இந்த சிங்கம் அவரை கொண்ட மாதிரியே என் கூட அந்த 2 பேரும் ஒரு கரடி கொண்டுடுச்சுன்னு சொல்றாரு. அதுக்கு ராபின் அந்த கரடி தான் உங்களை கொலை பண்ணிச்சுன்னு உங்களால ப்ரூவ் பண்ண முடியுமா, நீங்க அதை பாத்தீங்களா, அதனால அந்த சிங்கத்தை வளர்த்த சீசர் கிட்டே அந்த சிங்கத்தை ஷூட் பண்ணி கொள்ள சொல்லுவீங்களா, அவங்களை கொண்டது கரடியாவும் அந்த சிங்கமாவும் இருக்காது, வேற ஏதாவது காட்டு மிருகமா கூட இருக்கலாம். இந்த சர்க்கஸ்ல இருக்க விலங்குகள்லாம் எந்த குற்றமும் பண்ணல, எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, யார் அந்த கொலை பண்ணது நான் கண்டுபிடிக்கிறேன், அப்படி கண்டுபிடிக்காட்டி நீங்க என்ன செஞ்சாலும் நான் தடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ராபின் அங்க நடக்கிற சர்க்கஸ்ல அவரும் கலந்துக்கிறாரு. அப்ப ராபின் நான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு தீவுல இருந்து வந்தேன், அப்ப அந்த சர்க்கஸ்ல உள்ளவங்க எந்த தயக்கமும் இல்லாம என்னை அவங்க கூட சேர்த்துக்கிட்டாங்க. நான் அந்த சர்க்கஸ்ல சேர்ந்து அவங்கள ஒரு ஆள் ஆயிட்டேன். ஆனா நான் பேட்மேன் சூப்பர்மேன் எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்றேன், அவங்க அங்க இல்ல, இங்க வரவும் மாட்டாங்க, இனி என் வாழ்க்கை ஃபுல்லா தனிமையில தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்க்கஸ்ல ஒரு ரோப்ல இருந்து ஜம்ப் பண்ணி அவங்களுக்கு ஆப்போசிட்ல இன்னொரு ரோப்ல இருந்து ஜம்ப் பண்றவங்களை பிரிச்சு வித்தியாசமா ஒரு ஷோ மாதிரி நடத்துவாங்க. அது மாதிரி ராபின் ஒரு ரோப்ல இருந்து ஜம்ப் பண்ணும்போது அவருக்கு ஆப்போசிட்ல பேட்மேன் வந்து ராபின் கையை பிடிச்சிடுறாரு. அதோட கட் பண்ணி பேட்மேன், சூப்பர்மேன், சூப்பர் கேர்ள், லாரி டெனர், ரிட்டாஃபர், கிளப் ஸ்டீல் இவங்க எல்லாரையும் தான் காட்டுறாங்க. சூப்பர் கேர்ள் ராபினை தூக்கிட்டு டைம் டிராவல் பண்ணும்போது ராபின் தவறி விழுந்து பேரியர் வழியா கடந்த காலத்துக்கு போயிட்டார் அப்படின்னு சூப்பர் கேர்ள் எல்லார்கிட்டையும் சொன்னதும் எல்லாரும் சேர்ந்து தேடி கண்டுபிடிச்சு ஒரு வழியா ராபின் தவறி விழுந்த கடந்த காலத்துக்கு வந்துருவாங்க. அப்ப பேட்மேன் நம்ம ராபினை கண்டுபிடிக்க ஏதாவது பண்ணணும்னு சொல்றாரு. அதுக்கு சூப்பர்மேன் ராபின் இப்ப இந்த பூமியில எந்த இடத்துல வேணா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட எக்ஸ்ரே விஷன் பவரை யூஸ் பண்ணி பாக்குறாரு. நான் கண்டுபிடிச்சிட்டேன், ராபின் நமக்காக ஒரு தடயத்தை விட்டுட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு முதல்ல ராபின் ஒரு சின்ன பாறையில ஒரு கத்தியால எழுதி அது அங்க இருந்த பெரிய பாறைக்கு அடியில மறைச்சு வச்சுட்டு போனார் இல்லையா, அதை கண்டுபிடிச்சு சூப்பர்மேன் அந்த பெரிய பாறையை தூக்குறாரு. அதுக்கு அடியில ராபின் எழுதி வச்சுட்டு போன அந்த சின்ன பாறையை எடுத்து பாக்குறாங்க. அந்த பாறையில நான் தான் ராபின், என்னை கண்டுபிடிங்கன்னு எழுதி இருக்கு. பேட்மேன் ராபினை இப்ப கண்டுபிடிக்கலான்னு சொல்றாரு. அதோட கட் பண்ணி ராபின் ஒரு ரோப்ல இருந்து ஜம்ப் பண்ணும்போது பேட்மேன் அவரை பிடிச்சார் இல்லையா, அதை தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ராபின் பேட்மேன் கிட்ட ஒரு வழியா நீங்க வந்துட்டீங்களான்னு கேக்குறாரு. அதுக்கு பேட்மேன் நாங்க உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு சூப்பர்மேன் தான் ஹெல்ப் பண்ணாருன்னு சொல்றாரு. அதுக்கு ராபின் சூப்பர்மேன் எங்கன்னு கேக்குறாரு. அப்ப சூப்பர்மேன் அவரோட ஷூட்டை கலட்டிட்டு பேட்மேனும் ராபினும் நின்றுட்டு இருந்த அந்த ஸ்டேஜை தூக்கிட்டு எல்லாரும் முன்னாடி அந்த சர்க்கஸ்ல ஷோ மாதிரி கட்டிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பேட்மேன், சூப்பர்மேன், ராபின் 3 பேரும் அதுல இருந்து வெளில வந்து ஒரு டென்ட்டுக்குள்ள உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த சர்க்கஸ்ல வேலை செய்யற ஒருத்தர் ராபின் கிட்ட ராபின் இது ஷோ டைம் வான்னு கூப்பிடுறாரு. இப்ப சூப்பர்மேன் நீங்க ஷோ ஆரம்பிங்க, நானும் இதுல கலந்துக்கிறேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பேட்மேன், சூப்பர்மேன், ராபின் எல்லாருமே அந்த ஷோல கலந்துக்கிறாங்க. அப்ப பேட்மேன் ராபினை தூக்கிட்டு ஒரு கயிறு மேல நடந்துட்டு சர்க்கஸ்ல ஷோ காட்டிட்டு இருக்காரு. திடீர்னு அந்த சர்க்கஸை தீ பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிடுது. அப்ப சூப்பர்மேன் அவர் பவர் யூஸ் பண்ணி இந்த தீயை அணைக்க ட்ரை பண்றாரு. ராபின் பேட்மேன் கிட்ட இந்த தீயால நம்மள திசை திருப்ப பாக்குறாங்க, பேட்மேன் சீக்கிரம் அவங்க இந்த வழியா வெளியே போலாம்னு சொல்லிட்டு பேட்மேனும் ராபினும் அந்த எரிஞ்சிட்டு இருந்த கூடாரத்துல இருந்து வெளியே ஓடி வந்துட்டு இருக்காங்க. அப்ப சூப்பர்மேன் அந்த தீக்குள்ள மாட்டிக்கிட்டு அவங்களை காப்பாத்திட்டு இருக்காரு. அப்ப அந்த சர்க்கஸ்க்கு வெளியே நிறைய குதிரை வண்டிகள் நின்றுட்டு இருக்கு. அந்த சர்க்கஸ்ல வேலை பார்க்குற ஒருத்தர் எனக்கு ஒரு குளம் பாக்கி இருக்குன்னு சொல்லிட்டு அங்க நின்றுட்டு இருந்த ஒரு வண்டியில ஏறாரு. அப்ப ஒரு விளக்க பத்த வச்சு அந்த வண்டியில ஏறின ஒரு மூஞ்சில அந்த விளக்கோட வெளிச்சத்தை காட்டி ஐசி சார் நீங்க இந்த விளக்கு தானே தேறீங்கன்னு ராபின் கேட்கிறாரு. அந்த வண்டிக்குள்ள ஏகப்பட்ட பணம் மூட்டை மூட்டையா கொட்டி கிடக்கு. அவர் தப்பிச்சு வண்டியோட கதவு வழியா வெளியே ஓட பாக்குறாரு. கதவுக்கு வெளியே பேட்மேன் வந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ணாதுன்னு சொல்றாரு. ராபின் சீசர் கிட்ட நீங்க சாண்டியாகோ பேங்க்ல இருந்து கொள்ளடிச்சிட்டு அதை பதுக்கிறதுக்காக தானே இந்த சர்க்கஸ்ல வேலைக்கு சேர்ந்தீங்க, நீங்க அங்க பணத்தை பதுக்குனது சர்க்கஸ்ல வேலை பார்க்குற 2 பேருக்கு தெரிஞ்சதுனால நீங்க அவங்களை கொண்டுட்டு இங்க இருக்க விலங்குகள் தான் அவங்களை கொலை பண்ணிச்சுன்னு போய் சொன்னீங்க, நீங்க தானே இந்த சர்க்கஸ்ல உள்ள விலங்குகளை பாத்துக்கிறீங்க, இந்த விலங்குகள் இருக்க குண்டோட சாவினா உங்ககிட்ட தானே இருக்கு, அப்புறம் எப்படி இந்த விலங்குகள் தான் அவங்களை கொலை பண்ணிச்சுன்னு போய் சொன்னீங்க, சூப்பர்மேனோட எக்ஸ்ரே விஷனால நீங்க பண்ண எல்லா தப்பையும் கண்டுபிடிச்சாச்சுன்னு சொல்றாரு. அதுக்கு சீசர் இதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றாரு. அப்ப ராபின் நீங்க போலீஸை சந்திக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் மூஞ்சிலே ஒரு பஞ்சை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் எந்த ட்ரெயின்ல அந்த சர்க்கஸ் இவங்க இருக்கிற நார்த் அமெரிக்காவுக்கு வந்துச்சோ அதே ட்ரெயின்ல அந்த சர்க்கஸ்ல
சர்க்கஸ்ல உள்ள விலங்குகள் அந்த சர்க்கஸ்ல வேலை பார்க்குற எல்லாரையும் வழி அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப ராபின் சூப்பர்மேன் பேட்மேன் 2 பேர் மேலேயும் தோல்ல கை போட்டுட்டு நான் இருக்கிற இடத்துக்கு போக போறேன்னு சொல்றாரு. அதோட இஷ்யூ 6 முடியுது. அடுத்த இஷ்யூல பாய் தண்டர் வர போறாரு. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத அடுத்த இஷ்யூல பார்க்கலாம். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.